நீங்கள் பெருமாள் வடை சாப்பிட்டு இருக்கீங்களா? கும்பகோணம் ரவா தோசை சாப்பிட்ருக்கீங்களா? நான் இப்போ தாங்க சாப்பிட்டேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் ஐட்டம் எல்லாம் கும்பகோணம் வந்தால் தாங்க கிடைக்கிது. வழக்கமாக செய்கிற பருப்பு வடையில் மிளகு, கருப்பு உளுந்து, சீரகம், கருவேப்பிலையில் எல்லாம் சேர்த்து செய்கிற பெருமாள் கோயில் பிரசாதம் தான் பெருமாள் வடை. சென்னை ஹோட்டல்களில் இந்த டைப்பு வடையெல்லாம் கிடைக்கிறதில்ல. வெறும் 10 ரூபாய்க்கு நல்ல சுவையான பெருமாள் வடை கும்பகோணம் ஸ்ரீ கிருஷ்ணா பவன் ஹோட்டலில் சாப்பிட்டேன். கும்பகோணம் யாகசாலை தெருவில் இருக்குது இந்த ஸ்ரீ கிருஷ்ணா பவன் ஹோட்டல். வெளியில் நல்ல முறுமுறுன்னு கிறிஸ்பியாகவும் உள்ள நிறைய பருப்புகளோட சூப்பர் சாஃப்டாகவும் இருந்தது பெருமாள் வடை. தொட்டுக்க அருமையான வெங்காய சாம்பார், கூடவே தேங்காய் சட்னி தண்ணியாக ஓடினாலும் டேஸ்ட்டுக்கு குறையில்லை. கொஞ்சமாக பொட்டுக்கடலை, நிறைய தேங்காய், நல்ல காரத்துக்கு பச்சை மிளகான்னு அசத்தலாக இருந்தது தேங்காய் சட்னி. ஆனால் அந்த பெருமாள் வடைக்கு தொட்டுக்க எதுவுமே தேவைப்படலைங்க. வடையே அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருந்தது. அப்புறம் கும்பகோணம் ஸ்பெஷல் ரவா தோசை சாப்பிட்டேன். வேறு எந்த ஊரில் ரவா தோசை சாப்பிட்டாலும் அது கும்பகோணம் ரவா தோசைக்கு கிட்ட கூட வர முடியாது. மாவு தோசை மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடாது ரவா தோசைனாலே அது முருகலாக இருக்கணும். அப்படி தான் இருந்தது நான் சாப்பிட்ட ஸ்ரீ கிருஷ்ணா பவன் ரவா தோசையில் அங்கங்கே புள்ளியாக ஓட்டைகள்லாம் இருக்குது பாருங்கள். அதுதான் ரவா தோசைக்கு சரியான பதம். ரவா தோசை விலை 50 ரூபா. ரவா தோசைக்கு அப்புறம் உடுப்பி ஹோட்டல் டேஸ்ட்டில் பூரி கிழங்கு சுட சுட வந்தது. ஃப்ரெஷ் பூரி. ஒரு பூரியை பஞ்சர் பண்ணினதும் சூடாக காற்று வெளியில் வந்தது. அது மேலே அழகாக பூரி கிழங்கு ஊற்றினார் சர்வர். பெரிய பெரிய வெங்காயத்துண்டு, சின்ன சின்ன பொட்டேட்டோ பீசஸ், கொஞ்சமாக தக்காளின்னு ஃபேண்டாஸ்டிக் டேஸ்ட்டில் இருந்தது பூரி கிழங்கு. பூரி டேஸ்ட்டும் ஓகே தான். நான் எப்போவுமே பூரிக்கு தேங்காய் சட்னியும் தொட்டுட்டு சாப்பிடுவேன். பூரி கிழங்கு தேங்காய் சட்னின்னு அமக்கலமான காம்பினேஷன். ஒரு செட்டு பூரி 50 ரூபா. கடைசியாக சப்பாத்தி குருமா. ரவா தோசை எப்படி ரொம்ப நல்லா இருந்துச்சோ அதே மாதிரி நார்த் இந்தியன் ஐட்டமான சப்பாத்தியும் ரொம்ப நல்லா சுட்டு எடுத்திருந்தாங்க. லேசான கிராம்பு வாசனையோட குருமா அருமை. தேங்காய் சட்னி ரொம்ப பிடிச்சி போனதுனால அதையும் கொஞ்சம் கேட்டு வாங்கி சப்பாத்திக்கு தொட்டுட்டு சாப்பிட்டேன். விலை 50 ரூபா. ஹோட்டலில் கூட்டமாக இருந்தாலும் யாரும் நம்மளை அவசரப்படுத்தலை. கேட்டதெல்லாம் உடனுக்குடனே கொண்டு கொடுத்தாங்க. மொத்தத்தில் கம்மி விலையில் சூப்பர் கும்பகோணம் டிஃபன். 2 பேர் சாப்பிட மொத்த செலவு 160 ரூபா. கும்பகோணம் ஸ்ரீ கிருஷ்ணா பவன் ஹோட்டலில் அதிகம் விலை உள்ள ஐட்டம் பட்டர் மசாலா தோசை 100 ரூபா. குறைஞ்ச விலை 10 ரூபா. இட்லி, வடை எல்லாமே 10 ரூபா தாங்க. ஸ்வீட்டு 20 ரூபா. காஃபி 20 ரூபா. குறைஞ்ச விலையில் நல்ல டிஃபன் வேணும்னா கும்பகோணம் ஸ்ரீ கிருஷ்ணா பவன் ஹோட்டலுக்கு தாங்க போகணும்.